சென்னையில் கஞ்சா விற்பனையை தட்டி கேட்டதால் ஏற்பட்ட பகையால் இளைஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே மோதல் தொடர்பாக புது வண்டாரப்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் மீண்டும் நடத்தப்பட்ட தாக்குதலில் விஷ்ணு என்ற இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்தொடர்பாக 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கைது செய்யப்பட்டவர்கள் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். அகிலான்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன இல்லீகல் பிசினஸ் நிறைய வேலை பண்ணுறாங்க. கஞ்சா போதை மாத்திரை இந்த மாதிரி சில விஷயம்லாம் பண்ணுறாங்க. இல்லீகலாக உள்ள பண்ணுறாங்க அவங்க. அது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அது ஸ்டேஷன்லேருந்து எல்லாருக்குமே ஒரு இன்க்ளூட் எல்லாருக்குமே தெரியும். ஒரு 5 லட்சம் செலவு பண்ணி நாங்கள் இவ்வளோ பண்ணோம். இவ்வளோ நாங்கள் பண்ணதால தான் எங்களுக்கு வந்து எங்கள் ஏரியாவில் இவ்வளோ ஓட்டு கிடச்சிது. மரியவெல்சன் சாருக்கு இவ்வளோ ஓட்டு கிடச்சிது. 560 ஓட்டு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். நாங்கள் ஜெயிக்க வைக்கணுன்ட்டு அவரை பாடுபட்டு எல்லாம் பண்ணோம். இப்போ கட்சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இல்லாத, எங்களுக்கு யார் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாத கட்சியில் இந்த மாதிரி உயிர் போயிடுச்சு.